சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் அத்தியாயம் 2. நியூயார்க்கில் திருமணம் நடத்தணும், வாஷிங்டனில் திருமணம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்புறமா ராக் பெல்லரும் மிஸ்ஸஸ் ராக் பெல்லரும் அதுக்கான ஏற்பாடை பண்ணிகிட்டே இருக்காங்க. டெல்லியில் இருக்க தன்னுடைய சிநேகிதி மூலமாக மிஸ்ஸஸ் ராக் பெல்லர் இந்த ஏற்பாடை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணம் யாருக்கு நடக்குது அப்படின்னா ருக்கு அப்படிங்கிற பெண்ணுக்கு நடக்குது. ருக்கு வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆஹா, நம்ம எல்லாரும் இப்போ நியூயார்க் போகணுமா, வாஷிங்டன் போகணுமா, ஆஹா இப்போ நான் யார் யாரெல்லாம் போகிறது, அங்கே 1,00,000 இதெல்லாம் போடணுமாமே, அப்பளம் இடணுமாமே, முறுக்கு இவ்வளோ சுடணுமாமே, இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அங்கே அதுக்கான இடம்லாம் இருக்குமோனோ, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாமே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 24 கேரட் தங்கமாமே கொடுத்துட்றாளாமா, அதை அங்கே போய் தான் நகையெல்லாம் செய்யணுமாமா அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அட, நமக்கு என்னப்பா, நம்ம சம்பந்த வீட்டுக்காரங்க மாதிரி கெத்தாக அங்கே போய் உட்கார்றது தான் நம்மளுடைய வேலை, வேறு எந்த வேலையும் நமக்கு இல்லை, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாளாம். ஓஹோ அப்படியா, இந்த வாழை மரம் இதெல்லாம் அங்கே தேவைப்படுமே, அதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த வாழை மரத்தை தார் அது இதெல்லாம் தேவைப்படுமே, பந்தலெல்லாம் போடணுமே, அதெல்லாம் அவள் பார்த்துக்கிறாளாம். அடுத்த வாரத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் விட்றாளாம், அதில் எல்லாமே ஒவ்வொரு வேலையாக நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. அப்படியா, இப்போ யாரெல்லாம் நம்ம போக போகிறோம் அப்படின்னு பேசும்போது ருக்குவோட அப்பா சொல்கிறாரு, சாம்பசிவ சாஸ்திரிகள், அப்புறம் இந்த அம்மாஞ்சி வாத்தியார்லாம் இருக்காரு, அவரெல்லாம் கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அம்மாஞ்சி வாத்தியாரா, அவர் ஒரு மாதிரி சலசலன்னு என்ன பேசுவார். அட பேசிட்டு போட்டோம், நமக்கு அங்கே இங்கிலீஷெல்லாம் வேறு தெரியணும் இல்லையா, அவர் கொஞ்சம் இங்கிலீஷெல்லாம் நல்லா பேசுவார், அது மட்டும் இல்லாமல் சைக்கிள்லாம் வேறு நல்லா ஓட்டுவார், நமக்கு தேவைப்படும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த சாம்பசிவ சாஸ்திரிகளும் அந்த அம்மாஞ்சி வாத்தியாரும் உள்ளே என்டர் ஆகுறாங்க. உள்ளே என்டர் ஆனோடனே, வாங்க வாங்க சாஸ்திரிகளே, இப்போ உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், அம்மாஞ்சி வாத்தியாரே வாங்க வாங்க. எங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா, எங்களை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நம்ம அடுத்த வாரமே அமெரிக்கா போகணும் அப்படின்னோடனே, என்னது அமெரிக்கா போகணுமா, என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக அம்மாஞ்சி வாத்தியார் கேட்குறாரு. அட ஆமாப்பா, என் பொண்ணு ருக்குக்கு அங்கே கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. என்னது, ருக்குக்கு கல்யாண ஏற்பாடா, அங்கே போய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னும் போது, நீங்கள் ராக் பெல்லர் கேள்விப்பட்டிருக்கியோன்னு, மிஸ்ஸஸ் ராக் பெல்லர், ஓ அவங்கள பற்றி தெரியாதா என்ன, அவங்க பெரிய கோடீஸ்வர வீட்டு பெண்ணாச்சே, அவங்க பல லட்சம் செலவு பண்ணி, பல லட்சம் டாலர் செலவு பண்ணி, எவ்வளோ 108 காரெல்லாம் கொடுத்துருக்காளாமே, அவள் இந்த ரிஷபஞ்சமி விரதம்லாம் பண்ணுறாளாமே, கேள்விப்பட்டேனே நானும் நிறையா. ஓஹோ அவங்களோட ஏற்பாடா, அப்போ கண்டிப்பாக பேஷாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அம்மாஞ்சி வாத்தியார் சொல்கிறாரு. எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகி ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. அங்கே அந்த பாட்டி, அந்த ருக்கோட பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா உன் பேர் என்ன, நீ எந்த ஊரை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் கிட்டே கேட்குறாங்க. நான் பாலக்காட்டை சேர்ந்தவ அப்படின்னு ஏர் ஹோஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா, அதனால தான் நீ தமிழ் நல்லா பேசுகிற போல இருக்குது அப்படின்னு பாட்டி அந்த கான்வர்சேஷன் அங்கே ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கு. அந்த வெங்கட், அந்த குட்டி பையன் ருக்குவோட தம்பி என்ன பண்ணுறான், அந்த பெப்பர்மெண்ட்டுக்காக அந்த ஏர் ஹோஸ்டஸ் பின்னாடியே போயிட்டு வரான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஃப்ளைட்டில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வை இந்த எபிசோடில் அழகாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமாக அந்த வாஷிங்டன் நகரத்தை பார்ப்பாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பில்டிங்கு, ஆனால் மேலே கூர்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, இதுதான் அந்த வாஷிங்டன் நகரோட அடையாளமே, அட மொட்டை மாடியாகவே இருந்திருக்கலாம், வத்தலாவது காய போட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்படி அழகான நிகழ்வு நடக்குது. இவங்க வாஷிங்டனில் போய் இறங்கின உடனே இவங்கள வரவேற்கிறதுக்காக மூர்த்தி, மிஸ்ஸஸ் மூர்த்தி, கேத்ரினோட ஃபேமிலி, இவங்க எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. கூடவே மீடியாவும் நின்றுட்டுருக்கு. அதாவது அங்கே நடக்க போகிற அந்த திருமணத்தை உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இதுதான் அத்தியாயம் 2. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.